வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பெட்டில் கல் ஏற்றிடுறோம், மிஷினெல்லாம் செட் பண்ணிடுறோம். எப்படி ஆனால் அது அறுக்குதுன்னு ஒரு சந்தேகம் இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. இப்போ அந்த வீடியோவை பாருங்கள் என்ன பண்ணுறேன்னுட்டு. எப்படியெல்லாம் அந்த ஹோல்ஸ் போட்டிருக்கோம், அது உங்களுக்கு கண்ணு தெரியாது வீடியோவில். அது பாருங்கள், அந்த ஹோல்ஸ் மூலயமா அந்த சைடு இருக்கிறத நான் ஸ்ட்ரைட் பார்க்கணும். முதல்ல மெயின் ஸ்ட்ரைட் பார்க்குற விஷயம் ரொம்ப 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 அவசியம். ரோப்பை டைட் பண்ணிவிட்டு ரோப்பு டைட் பண்ண பிறகு பார்த்தோம் அப்படின்னா ஹோல்ஸுக்கோ அந்த மிஷினோடைய ரோலாருக்கோ ஸ்ட்ரைட்டு கரெக்டாக இருக்கணும். இல்லைன்னா ஒன்று கல் இழுத்துக்கிட்டு ஏதாவது ஒரு பக்கம் கீழே விழணும். ஏன்னா நம்ம பிடிக்கிற மாதிரி எதுவுமே அதில் வைக்கல. இல்லை பாருங்கள், சுற்றியுமே நம்ம இதுதான் அடிச்சிருப்போம், கட்டை தான் அடிச்சிருப்போம். பாருங்கள், இந்த ஹோல்ஸ் வழியாக நான் வெளியே விடுறேன் பாருங்கள். அந்த சைடு ரோப்பு வரும் பாருங்கள். இது ஃபுல்லாமே டைமண்ட் ரோப்பு தான், டைமண்ட் கல் பதிச்ச ரோப்பு தான் எல்லாமே. பாருங்கள், அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல, இப்போ பார்த்தீங்களா, தெரியுதா? அந்த ஹோல்ஸ் வழியாக முதல்ல நம்ம ஒரு பாட்டை அறுக்குறோம் அப்படின்னா அது அளவு போட்டு அந்த அளவு மூலிமா ஒரு ஹோல்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க. நம்ம அதை ஹோல்ஸ் மூலிமா செட் பண்ணி ஒயரை வெளியே இழுத்து டைட் பண்ண வேண்டியது. அவ்வளோதான் வேலை, பெரிய வேலையெல்லாம் இல்லை ப்ரோ. கிரீஸு, அந்த ஷாஃப்டில் இந்த கிரீஸு ரோப்பில் ஒயரில் வெட்டிக்கிச்சு. மோஸ்ட்லி ஆனால் இந்த இடத்துல நானும் இவ்வளோ நாள் வேலை செய்கிறேன், ஒரு சின்ன சேஃப்டி கூட கிடையாது ப்ரோ. அந்த ரோப்பை கையை அறுத்துருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கையெல்லாம் இருக்காது ப்ரோ. அது கல் மட்டும்தான் இருக்கும். நம்ம என்ன தான் பிடிச்சி தேய்ச்சாலும் நம்ம கையை ஒரு துளி கூட அறுக்கவே இருக்காது. அது கல்லை மட்டும்தான் இருக்கும். பாருங்கள், ஸ்ட்ரைட் பார்க்குறேன் பாருங்கள். அச்சோ, இப்போ பாருங்கள், ஸ்ட்ரைட் பார்க்குறேன் பாருங்கள். 2 ரோப்பு. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரோப் ஏற்றுறதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கணும். இருந்தாலும் இல்லை, அது எனக்கு கஷ்டம். இதுதான் ஈஸி. 2 கையிலேயே ரோப்பை இழுத்து பிடிச்சி டைட் பண்ணி அதை கரெக்டாக அந்த ஹோல்ஸுக்கு நேராக சென்டர் பண்ணுற மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. இப்போது ஸ்ட்ரைட் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே ரோப்புக்கு காப்பர் அடித்து டைட் பண்ணி மிஷின் ரன் பண்ணணும். இது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ப்ரோ. மக்களே, மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மக்களே. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்கும், ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் ப்ரோ. என்ன கொஞ்சம் வாய்ஸ் தான் எனக்கு சரியில்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. போக போக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம்.